ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்கள் சந்தனா சுந்தரையா. இன்னைக்கு 5 மணிக்கு எழுந்திரிச்சு உலை வச்சுட்டேன். இதில் பருப்பு வேகுது. அதுக்கப்புறம் இன்றைக்கி பீன்ஸு, அதுக்கப்புறம் மஞ்சள் பூசணி பொரியல் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் சாம்பாருக்கு. நான் உலை கொதிக்கிற அந்த தண்ணியவே எடுத்து அப்படியே நான் இதில் சுடுதண்ணிக்கு ஊற்றிக்கிடுவேன். அரிசியும் ஊற போட்டேன். பீன்ஸ் காய் இதெல்லாம் எடுத்து நறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே நறுக்கி முடிச்சாச்சு. இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் வேலையை மட்டும் சீக்கிரமே முடிக்கவே முடியலை. பசங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு 7 மணிக்கெலாம் கிளம்பிடுறாங்களா, சமையல் டக்குன்னு முடிக்க முடியல. இது பீன்ஸுக்காக இது சட்டி வச்சாச்சு. அதில் சுடுதண்ணி ஊற்றிட்டேன். வெங்காயம் வழக்கம் போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வெங்காயம் போட்டு பீன்ஸ் பொரியல் ரெடி பண்ணிடலாம். இது வந்து வெள்ளை பூசணி ஜூஸ் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதில். இது வந்து எங்கள் ஸ்டாலுக்கு போடுறது. அதுலேருந்து எனக்கு ஒன்று குடிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். நான் எங்கள் வீட்டில் வந்து எப்போயுமே சாதம் பொங்கும்போது வந்துட்டு அதில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் புழிஞ்சு தான் சாதம் வடிப்போம். அப்போ தான் கொஞ்சம் சாதம் வெள்ளையாகவும் வரும், கொஞ்சம் விதையாகவும் இருக்கும் அப்படின்றதுக்காக. சாம்பாருக்கு ரெடி பண்ணியாச்சு. பீன்ஸுக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாமே ரெடி. அடுத்து மஞ்சள் பூசணி செய்கிறதுக்கு மஞ்சள் பூசணி அரிக்கி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பாதாம் பிசின் வந்து ஊற போட்டிருந்தேன். இதுவுமே ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப குளிர்ச்சின்னு சொல்லிட்டு நான் இடையில இப்போ எல்லாருமே சொல்ல கேட்டிருப்பீங்க. அதனால் நாங்கள் எங்கள் ஸ்டாலுக்கு இதை வச்சு ஏதாவது ரெடி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். என்ன ரெடி பண்ணேன்னு தெரில. நான் ஏற்கனவே தேங்காய்பால் பாயாசம் வீட்டில் செஞ்சு பார்த்துருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. இன்றைக்கி அவ்வளோ இது செய்ய முடியல. போன தடவை பண்ணும்போது தேங்காய்பால் ரெண்டு தடவை தேங்காய்பால் எடுத்துகிட்டு அதில் இந்த பாதாம் பிசின் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய், அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இது வந்து நெய்யில் வறுத்து போட்டு லைட்டாக ஹீட் பண்ணி பாயாசம் மாதிரி நாங்கள் குடித்தோம். இன்றைக்கி வந்து அப்படிலாம் செய்யலை. சும்மா தேங்காய் பாலில் பாதாம் பிசின் மட்டும் போட்டு பசங்களுக்கு கொடுத்தேன். அவங்களுக்கு பிடிக்கல. பாப்பா மட்டும் கொஞ்சம் குடித்தா. இன்னும் மீதி இருக்குது. ஹஸ்பண்ட் வந்தோன்னே குடிக்கலாம் அப்படி சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம். இதுவுமே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா தான் இருந்தது. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நான் கூட சர்க்கரையோ அல்லது ஜீனியோ ஏதாவது ஒன்று போட்டுக்கிடலாம். அடுத்து வந்து இப்போ காட்டினது வந்து உளுந்து லட்டு. இதுவுமே எங்கள் ஸ்டாலுக்கு போடுறது தான். பசங்களுக்காக எடுத்து வச்சுருந்தோம். 2 மட்டும் எடுத்து வச்சுட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து நிலக்கடலை உருண்டை செய்யலான்னு சொல்லிவிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னதான் இருந்தாலும் எங்கள் பாப்பாவுக்கு வீட்டில் செய்கிற ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா கூட கொஞ்சம் பசங்களுக்கு நிறையாவே கொடுத்து விடலாம். இப்போ கடையில் போய் ஒரு கடலை உருண்டை வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 2 தான் கொடுக்க முடியும். நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா அதுவே ஒரு 4-5 நீங்கள் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக நான் ஒரு 5 அல்லது 6 உருண்டை கண்டிப்பாக கொடுத்து விடுவேன். ஏன்னா இன்ட்ரவல், அதுக்கப்புறம் லன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரவல், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரும்போது அந்த மாதிரி சாப்பிட்டுக்குருவாங்க அப்படின்னு கணக்கு பண்ணி நான் ஒரு 5 அல்லது 6 அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுத்து விட்டுட்டு தான் மீதி இருக்கிறத நாங்கள் வச்சுக்கிடுவோம். இது வந்து சம்பா ரவை கோதுமைக்கு வறுத்துக்கிட்டுருக்கேன். அது வந்து நானும் அம்மாவும் சாப்பிடுவோம். கோதுமை சாம்பார் சாதம். சமையல் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஃபைனலாக இன்றைக்கி என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத ஒருக்கா பார்த்துடலாமா. எப்பயும் போல் ஒயிட் ரைஸ், பசங்களுக்குலாம் சாப்பாடு கட்டியாச்சு. இதில் சாம்பார், அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு முருங்கை பீன்ஸ் தேங்காய் போட்டு, இதில் வந்து தேங்காய் பால் வச்சேன் இல்லையா, அது இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. நான் ஒரு ஸ்பூன் குடித்து பார்த்தேன். மஞ்சள் பூசணி இவ்வளோ தான் இருக்குது. பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. இது வந்துட்டு சம்பா ரவை கோதுமை ரவை உப்புமா செஞ்சாச்சு காலைக்கு. இது வந்துட்டு நிலக்கடலை லட்டு. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன், அதனால் ரொம்ப அழகாக தெரியுது. கடலையிலையும் அந்த எண்ணெய் பிசுப்பு இருக்கனால அது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம். நிலக்கடலையை பொறுத்த மட்டும் வயசானவங்க, பெரியவங்க, அடல்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட்லாம். கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.